ரிஷபம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் 2024 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 18ஆம் தேதி வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா அனுஷம் கேட்டை, அதாவது சனி புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழை காப்பாற்றுவார். இன்னொரு பக்கம் புதனுடைய நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள், 8ல் இருக்கார் புதன், நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஆக இரண்டும் கலந்துருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் நிறையா இருக்குது. பட் இந்த மாதம் எதிர்பாராத செலவினங்களும் உங்களுக்கு இருக்குங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு இருந்தால் எதிலாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஆனாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான். கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இந்த மாதத்தில் போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய உறவுகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம். யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாரையும் நம்பணும், எல்லாரையும் நம்பாமே இருக்கணும். இப்படி தான் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிரன், அத்தனை கிரகங்களும் இருக்குது. ஒரு பக்கம் 8ல் இருக்கிறது நல்லது இல்லைனாலும் கூட இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, தனவரவையும் கொடுப்பாங்க. உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள், ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அல்லது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. எனக்கு முன்னோர்களுடைய சொத்துக்களே இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. இதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி அல்லது இன்சூரன்ஸ், டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அல்லது வில் மூலமாக, அதாவது உயில் மூலமாக எதுவும் சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் வரும். எப்பயுமே கிரகங்கள் நன்மையை செய்யும் பொழுது தீமையும் செய்வதற்கான வாய்ப்பு, தீமையிலேயும் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். சில விஷயங்களை உடனே எடுங்க, சில விஷயங்களை ஆற போட்டு மெல்ல நிதானமாக செயல்படுத்துங்க. இதுதான் ரொம்ப நல்லது. நான் முதலே சொன்னது மாதிரி எல்லா விதமான உறவுகளோடையும் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் நெய்பர் ஹவுஸ் வீட்லேயும் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயமும் நல்லா இருக்குது. அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு நன்மையை உண்டு. ஒன்று, நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, தேவையற்ற செலவினங்கள் வந்தால் உங்களுக்கு மற்ற செலவினங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அம்மாவுடைய ஒரு ஆறுதலான விஷயங்கள், ஒரு அன்பு உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய காதல் விஷயங்கள் இந்த மாதம் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் குழந்தைகள் உங்களுக்காக குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும்
அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஆகையினால் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வரக்கான வாய்ப்புகள் இல்லை. யாருக்கும் செக்யூரிட்டி போடாதீங்க. அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். அது நார்மலாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது. ஏன்னா குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். வேலை இல்லாமல் இல்லை, வேலை உண்டு. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். வேலையில் கவனமாக இருங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சுப்பீரியர் மட்டுமல்ல, உங்கள் கூட இருக்கக்கூடிய கலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆகையினால வேலையில் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும், ஒரீஸ் இருக்குங்கிறதுக்காக பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, பெரிய ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். எந்த ஒரு வேலையிலையுமே உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை ஹேண்டில் பண்ணுங்கள். இங்கே சர்வீஸ் மீன்ஸு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது ரேஸ் அல்லது லாட்ரி அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அல்லது ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. ரொட்டீன் லைஃப்பை தவிர அடிஷ்னலாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சுமாராக இருக்குது. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக கிரகங்கள் மாறும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவிக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆஃப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னுமே வேகமாக மூவ் ஆகுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு, அவருமே புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அல்லது அவர்களையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பால் நமக்கு மன வருத்தங்கள், அவர்கள் நம்மளை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது 5ல் இருக்கார். நம்ம மறுபடியும் குழந்தைகளுக்காக செலவு, சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ அதை உங்களுடைய இம்யூனிட்டி பவரை நீங்கள் ரொம்ப கூட்டுங்க. எந்த தேவையில்லாத விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. இது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி இருந்தால் அது பண்ணுங்கள், அது இன்னுமே உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். முருகனுடைய தரிசனத்தை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கே தாயாருடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிறப்பான வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய ஒரு சில கெடுபலன்களும் உங்களுக்கு தெய்வங்களால் குறையும். நன்றி, வணக்கம்.